இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓய்வு நாளன்று இயேசுவும் சீடர்களும் வயல்வெளியிலே நடந்து செல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே சீடர்களுக்கு பசி எடுக்கின்றது. அவர்கள் அங்கிருந்த நெற்கதிர்களை கொய்து சாப்பிட ஆரம்பிக்கின்றார்கள். இதை பார்த்த பரிசேயர்கள் இயேசுவிடம் கேள்வி எழுப்புகின்றார்கள். ஏன் உம்முடைய சீடர்கள் ஓய்வு நாளன்று வேலை செய்கின்றார்கள்? அதாவது கதிரை கொய்தது வேலை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இந்த பரிசேயர்கள் எந்த சட்டத்தை பின்பற்றினார்கள் என்றால், மோசே கொடுத்த சட்டத்தை, அதாவது இறைவன் மோசே வழியாக கொடுத்த சட்டத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அந்த சட்டத்திற்கு மனிதனுடைய விளக்கங்களை அதில் சேர்த்து கொண்டார்கள். அதாவது 5 சட்டங்கள் கொடுத்தால் அதற்கு ஒரு 10-15 விளக்கங்களை அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். இது மனித விளக்கம், கடவுள் கொடுத்த விளக்கம் அல்ல. ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்பது கடவுள் கொடுத்தது. அந்த ஓய்வு நாள் எதற்காக? மனிதன் 6 நாட்கள் வேலை செய்கின்றான். ஆக ஓய்வெடுப்பதற்கும், தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கும், தன்னை ரினியூ பண்ணுவதற்கும், புதுப்பிப்பதற்குமாக அந்த நாள் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இவர்கள் பரிசேயர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? சீடர்கள் வேலை செய்தார்கள் என்று. ஆனால் சீடர்கள் வேலை செய்யவில்லை. அவர்கள் அந்த கதிரிருந்த அந்த மணிகளை கொய்து அதை சாப்பிட்டார்கள் என்பதுதான். அது வேலை அல்ல, மாறாக பசி, ஒருவருடைய தேவையை பூர்த்தி செய்கின்றார்கள். பசி என்பதை பூர்த்தி செய்து கொள்ளுகின்றார்கள். இதைத்தான் இயேசு தாவீதரசர் செய்ததை சுட்டி காட்டுகின்றார். சவுல் தாவீதரசரை கொல்வதற்காக தேடுகின்ற பொழுது தாவீதும் அவருடைய ஆட்களும் ஆலயத்திலிருந்து ஒளிந்து கொள்ளுகின்றார்கள். அங்கிருந்த குருவிடம் உணவு இருக்கிறதா என்று கேட்க அவர் இல்லை என்று சொல்லி அந்த குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய உணவை எடுத்து அது தாவீதுக்கும் அவரோடு வந்தவர்களுக்கும் கொடுக்கின்றார். அப்படி என்றால் என்ன? அதை ரிச்சுவல்னு சொல்லுவோம், நம்முடைய வழிபாட்டு முறைகள். இந்த வழிபாட்டு முறைகளை விட மனிதனுடைய தேவைகள், அடிப்படை தேவைகள் முக்கியமானது என்பதை இயேசு சொல்ல வருகின்றார். ஆக ஓய்வு நாளில் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால் அன்பு, இரக்கம், கருணை. இந்த வார்த்தைகளை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. ஆக பரிசேயருடைய பார்வைக்கு தவறாக தெரிகின்றது, ஆனால் இயேசுடைய பார்வைக்கு அது தவறாக தெரிவதில்லை. பல நேரங்களிலே மனிதர்களாகி நாம் மற்றவர்களை தீர்ப்பிடுவது இவ்வாறு தான். நம்முடைய சிந்தனைக்கு ஏற்றாற்போல், நம்முடைய பார்வைக்கு ஏற்றாற்போல் மற்றவர்களை நாம் எளிதாக தீர்ப்பிட்டு விடுகின்றோம். ஆனால் இறைவனுடைய பார்வையிலே அது வேறுபட்டதாக இருக்கின்றது. இறுதியிலே அந்த நற்செய்தியின் கடைசியிலே இயேசு கூறுகின்றார், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. ஆக அந்த ஓய்வு நாள் கூட இறைவனுக்கு கட்டுப்பட்டது, அதுவும் இயேசுவுக்கு கட்டுப்பட்டது. ஆக எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திப்பதற்காக இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நாம் பிறரை குறைத்து மதிப்பிடுகின்றோமா? பிறரை தேவையற்ற விதத்தில் தீர்ப்பிடுகின்றோமா? சட்டங்களை முன்னிறுத்தி மனிதனை காயப்படுத்துகின்றோமா? சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதனுடைய தேவைகளை நிறைவு செய்யாமல் இருக்கின்றோமா? அப்படி செய்கின்றோம் என்றால் நிச்சயமாக அதை இயேசு விரும்பவில்லை என்று பொருள். ஆக மனித தேவைகளை முதல் நிறைவு செய்ய வேண்டும். சட்டங்கள் மனிதனுக்காக கொடுக்கப்பட்டதை ஒழிய மனிதன் சட்டத்திற்கானவன் அல்ல. ஆகவே சட்டங்களை மாற்றி அமைத்து விடலாம், ஏனென்றால் அது நிரந்தரமாக எழுதப்பட்ட சட்டங்கள் அல்ல. ஆனால் மனிதனுடைய தேவை, மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அன்பு, மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இரக்கம், மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாசம் அன்றன்றைக்கு தேவையானது. இதை கொடுப்பதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு குறிப்பிடுகின்றது. சிந்தித்தவர்களாக இந்த நாளிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமாம்.